நான் இப்போ செட்டுகள் எடுத்தேன். நான் இப்போ ஒரு பார்சல் ஒன்று எடுத்தேன். நான் இப்போ இந்தியாவிலேருந்து என் ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டவன் எல்லாம். என் ஃப்ரெண்ட் தான் அங்கேருந்து எல்லாம் அனுப்புகிறவ. எனக்கு வளமையாகி அவள் தான் அனுப்புகிறவ. நல்ல வடிவாக இருக்குது. இங்கே தோடு, இந்த செட்டுன்ற தோடு எல்லாமே சேர்க்கணும். நான் ரொம்ப எல்லாம் எத்துக்க. இது இன்னொரு செட் ஒன்று பாருங்க, நல்லா வடிவாக இருக்குது. எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. இங்கால ஓடுகள் ப்ரோக்ராம் அழிஞ்சால வருது தானே. பின்ன எடுத்துறான் இப்போ செட்டுகள் கொஞ்சம் நல்ல வடிவான தோடு, நல்ல பெரிய தோடு. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். ஓகே, இது இந்த செட்டு. அதை விட இன்னொரு க்ரீன் ஒன்று எடுத்துருக்கு. அது ரெஞ்சிட்டோ கலண்டுட்டு. ஓகே, நாங்கள் அப்புறம் செட் பண்ணுவோம். சரியா? இதோட செட் ஒன்று. இந்த தோடு நல்ல வடிவு, நல்ல வடிவான தோடு. இது இன்னொரு செட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது. இது இந்த தோடையும் பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்ல வடிவான தோடு. இங்கே பாரு, நல்ல வடிவாக இருக்குது. இதில் கழுத்து எதுன்னு தெரியல. இப்போ செட் பண்ணணும். இந்த கழுத்துக்கு இவர் தான். இது வேற இது எடுத்து. இந்த காலத்துக்கு இந்த செட்டு பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது. இதுக்கு செயின், நெத்தி சுட்டி, சுட்டி, இது எடுத்து ஒரு எடுத்துக்கடாக்கி ஒரு செட்டு. எல்லாம் பார்த்தா தான் தெரியுமா. இது இந்த பிங்குக்கு வச்சிருக்கு. இந்த செட்டுக்கு இது அரேஞ்ச் பண்ணி இருக்குது. நான் தனித்தனியை தரடுத்தலாம் ஒரு செட்டுக்கு. இது இதுக்கு நெத்தி சுட்டி. இவர் இதுக்கு இந்த இடுப்பு செயின். இது இது சிறப்பு செயின் நினைக்கிறேன். நாங்கள் மாற்றி மாற்றி போடலாம். இவரை இதுக்கு வைப்போம். எடுப்பு செயின். மற்ற இதுக்கு கழுத்து பாருங்க, இது நல்லா இருக்குது. இந்த கிரீனுக்கு கழுத்து வந்து இப்படி எடுத்திருக்கு.
எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் எடுத்தேன் நான். உண்மையிலே எனக்கு முதல்ல டைமுகள் கிடைக்கிறே இல்லை. இப்போ கொஞ்சம் நேரம் எனக்கு இருக்கிறதால கொஞ்சம் மினக்கிடக்கூடிய மாதிரி இருக்குது. செட்டுகள் எடுத்துருக்குறேன். இது சும்மா எக்ஸ்ட்ரா எடுத்தேன் நான் 2-3 செட்டுகள். எக்ஸ்ட்ரா எடுத்தேன் நான். இது என்ன குட்டி மாற்றி குட்டிகளுக்கு போடலாம். இது தலைக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒன்று எடுத்தேன் நான். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுக்கு மண்டு எடுத்தேன் நான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அதில் எக்ஸ்ட்ரா தோடுகள் இப்போ தான் இழந்தது. அதில் எக்ஸ்ட்ரா தென்னதுக்கு கொடுத்து கிடக்கு. இவர் இதுக்கு கொடுத்து கிடக்கு. மேட்சிங் இல்லாமல் இருக்கு. பார்த்து செய்வோம். ஓகே, இதுக்கு கொஞ்சம் இது பெருத்து போச்சுது. ஆனால் கொஞ்சம் சம்பந்தம் இல்லாத மாதிரி கிடக்குது எனக்கு. பார்ப்போம். அதை விட இங்கே பாருங்கோ காப்புகள் பாருங்கோ. காப்புகள் வந்துருக்கு. இது கொஞ்சம் கோல்டு எடுத்தேன் நான். இது பாருங்கோ காப்புகள். காப்புகள் இதாக இருக்கா? எல்லாம் இங்கால ப்ரோக்ராம்கள் வருது. அதை எடுத்தேன் நான். இப்போ கொஞ்சம் இதுகள் நான் கூடுதலாக 2க்கு தான் எடுக்கிறேன் நான். இப்போ டைமுகள் இல்லாதால 2க்கு எடுத்தது. இப்போ கொஞ்சம் நேரங்கள் இருக்குது. அப்போ அதனால் அங்கே இருந்து எடுத்துட்டேன் நான். எடுத்து தான் இருக்கிறேன். வடிவாக இருக்கா? நல்லா இருக்கா? அதை விட சடனாகங்கள் பாருங்க. அதை விட எக்ஸ்ட்ராவும் எடுத்தேன் சும்மா. இது பாருங்க. ஓகே, அதை விட இந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நன்றி. எனக்காக மினக்கட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக போய் கடையில் வேண்டி அவள் இவ்வளோ செய்திருக்கிறா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என் செல்லக்குட்டி பாரு அம்மா மெஸ்ஸி. தேங்க்யூ. என்னடா ஃப்ரெஞ்சு மெஸ்ஸி உங்களுக்கு விளங்கும் ஃப்ரெஞ்சு. ஓகே செல்லம். ஓகே மெஸ்ஸி என்ன செல்லக்குட்டி. பாய். பாருங்கோ நல்லா இருக்கா? ஓகே, இன்னும் வந்துருக்குது. இப்போ கொஞ்சம் டைம் இல்லை. ஓகே பாருங்கோ. அதை விட நான் கொஞ்சம் மேக்கப் ஐட்டங்களும் எடுத்தேன் நான். சாரி கிளிப்பு இல்லைண்டா. இப்போ கிளாஸ் கொடுக்குறேன். அப்போ அதால் வைக்கும் கிரிட்டா போல பிள்ளைகள் வைக்கும் எடுத்தேன் நான்.